தளபதியோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட 3வது போஸ்டர் பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆச்சு. பொதுவா தளபதியோட படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே அதை குறை சொல்றதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த வகையில கோட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன 3வது போஸ்டர்ல ஒரு குறைய கண்டுபிடிச்சு அதை இப்ப சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த 3வது போஸ்டர்ல தளபதி மட்டும் இல்லாம பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், அமீர் அப்படின்னு 4 பேருமே இருந்தாங்க. இந்த நிலைமையில அந்த போஸ்டர்ல தளபதிக்கு பின்னால பிரசாந்த் நிக்கிற மாதிரி இருந்தது ஒரு பெரிய பிரச்சனையை இப்ப சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமால தளபதிக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஹீரோவா பிரசாந்த் இருந்ததா சொல்றாங்க. தளபதியே பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது கிளாஸ கட்டடிச்சுட்டு பிரசாந்த் படத்தை பாக்குறதுக்காக தியேட்டருக்கு போவாராம். சோ பிரசாந்தோட படங்களை விசில் அடிச்சு ரசிச்சு பாத்துருக்க அப்படின்ட்டு தளபதியே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில பேசியிருக்காரு. ஆனா இப்போ தளபதி ஹீரோவா நடிக்கிற ஒரு படத்துல பிரசாந்த் ஒரு லீடு கேரக்டர்ல நடிக்கிறது வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரசாந்துக்கு ஒரு காலத்துல ஏராளமான ரசிகர்கள் இருந்தாங்களாம். சோ அவங்கலாம் இப்ப இந்த போஸ்டரை பார்த்துட்டு விஜய்க்கு பின்னாடி பிரசாந்த் நிக்கிறத பார்க்கும்போது ஜீர்ணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்களாம். இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பல்லு இருக்கவன் பக்கோட சாப்பிடுறான், திறமை இருக்கவன் மேல வரான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம தளபதியை எப்படி அவரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சினிமால அறிமுகப்படுத்தினாரோ அதே மாதிரிதான் பிரசாந்தோட அப்பா தியாகராஜனும் பிரசாந்த சினிமால அறிமுகப்படுத்தினாரு. சோ 2 பேரையுமே அவங்களோட அப்பாக்கள் தான் சினிமால அறிமுகப்படுத்தினாங்க. பட் தளபதி மேல வந்துட்டாரு அப்படின்னா அது அவரோட கடினமான உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, இந்த ஒரு நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.